கும்பகோணத்தில் வாக்கு சேகரிப்பின் போது திமுகவினர் மற்றும் தாவேக்கவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடம் திமுகவினர் தேர்தல் அறிக்கையை காண்பித்து வாக்கு சேகரித்த நிலையில் தாவேக்கவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேக். எதனால் இந்த மோதல் ஏற்பட்டது, என்ன விளவரம்? கார்த்திகா, கும்பகோணத்தில் திமுக மற்றும் தாவேகாவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை துக்காம்பாளையம் தெருவில் திமுகவினர் தங்கள் தேர்தல் அறிக்கை குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சென்ற தாவேகாவினர் டோக்கன் வழங்கக்கூடாது, இதுபோன்று டோக்கன் வழங்குவது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தேர்தல் அறிக்கை டோக்கன் இல்லை என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இரு தரப்பிற்கும் இடையே இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் கடுமையாக மோதிக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் இரு தரப்பைச் சேர்ந்தவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்த போதிலும் இரு தரப்பினரும் கடுமையான கைகலப்பில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக திமுக தரப்பில் 25 பேர் காயம் ஏற்பட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திமுகவினர் தங்களை தாக்கியதாக கூறி தாவேகாவினர் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இரு தரப்பை சேர்ந்தவர்கள் தொடர்பாகவும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் கும்பகோணம் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. கார்த்திகா, திமுக தேர்தல் அறிக்கையை துண்டு பிரசுரங்களாக வழங்கி வாக்கு சேகரித்த போது திமுக டோக்கன் வழங்குவதாக கூறி தாவேக்கவினர் கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் மற்றும் தாவேக்கவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் 25 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்.